பயன்படுத்துகிறோம். ஒரு சில நபர்கள் பூஜை மணி அடிப்பது என்பதே கிடையாது. இப்போ எப்பொழுதுமே ஒரு பூஜையினுடைய தீபாராதனை என்பது வீட்டில் இருக்கின்ற பொழுது வீட்டு தலைவன் மணி அடித்து பூஜை செய்தால் அந்த வீட்டில் செல்வமும் செல்வத்திற்கான விருத்தியும் நிறைவாக இருக்கும். பொதுவாக பெண்கள் பூஜை மணி அடித்து செய்வதை காட்டிலும் ஆண்கள் செய்வது சிறப்பு. ஏன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா மூத்த ஆண் தான் சூரியனுடைய காரகத்துவமாக இருப்பவர். அவருடைய கட்டுப்பாட்டில் தான் குடும்பமே இருக்கும். ஆகையினால அவருடைய சங்கல்பத்திற்கு நல்ல பலன் உண்டு. ஒருவேளை கால சூழல்களால அல்லது ஏதோ ஒரு மனநிலையில பார்த்தீங்கன்னா வீட்டில் பெண்கள் மட்டும்தான் இருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் மணி அடிப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் அந்த பூஜை மணியை நீங்கள் எப்படி பராமரிக்கணும் அப்படின்றத நான் முக்கியமாக சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாக எக்காரணத்தை முன்னிட்டும் பூஜை மணியை